வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிற ஒண்ணு. அதுதான் இந்தியா விக்ஸ். இத பொதுவா சந்தையோட பய குறியீடு, அதாவது ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் எகிற ஆரம்பிச்சாலே மார்க்கெட்ல ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல. சில சமயம் எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஒட்டுமொத்த கவலையையும் அந்த பயத்தையும் ஒரு நம்பரா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்தியா விஎக்ஸ் செய்யற வேலை. சந்தையோட மனநிலை என்னன்னு அது ஒரு நம்பர்ல சொல்லுது. 86. இந்த நம்பரை பாருங்க. இது சாதாரண நம்பர் இல்ல. கொரோனா வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைச்சப்போ இந்தியா விக்ஸ் தொட்ட உச்சம் இது. அன்னைக்கு நிஃப்டி சும்மா சரசரன்னு விழுந்துட்டு இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றதுனே தெரியாம பீதியில இருந்தாங்க. அந்த தீவிரமான பயத்தை இந்த ஒரே ஒரு நம்பர் அப்படியே படம் பிடிச்சு காட்டுச்சு. இதுதான் கொந்தளிப்பான நேரங்கள்ல விக்ஸோட சக்தி. சரி வாங்க, இந்த பயக்குறியீட நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு மேயலாம். முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம், அதை நாம எப்படி யூஸ் பண்ணலாம். கடைசியா இதுலயும் சில குறைகள் இருக்கு, அது என்னன்னு பாத்துடலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். விக்ஸ்க்கும் ஸ்டாக்ஸ்க்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க இன்வெஸ்டர்ஸோட உணர்வுகளை பத்தி தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த விஐஎக்ஸ மார்க்கெட்டோட மூட் மீட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷனா பதட்டமா இருந்தாங்கன்னா இந்த மீட்டர்ல ரீடிங் எகுரும். இல்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு ரிலாக்ஸா இருந்தாங்கன்னா ரீடிங் கம்மியாகும். சந்தையோட மொத்த உணர்வையும் ஒரு நம்பர்ல காட்டுற ஒரு கருவி இது. சரி, விக்ஸை மூட் மீட்டர்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த நம்பர் அது எப்படி வருது, அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? வாங்க கொஞ்சம் டெக்னிக்கலா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சில நாள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அமைதியா இருக்கும், பெருசா எந்த அசைவும் இருக்காது. ஆனா சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டா போதும், மார்க்கெட் ஒரே நாள்ல 2%, 3%, ஏன் 5% கூட மேலையும் கீழையும் பயங்கரமா ஆட்டம் போடும். இந்த ஆட்டத்தோட அளவு தான் வாலட்டிலிட்டி. டெக்னிக்கலா இதோட டெஃபினிஷன் இதுதான். அதாவது நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்கள வச்சு அடுத்த 30 நாளைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு ஏற்ற இறக்கம் இருக்கலாம்னு கணிக்கப்படுது. சிம்பிளா சொன்னா, ட்ரேடர்ஸ் அடுத்த ஒரு மாசத்துக்கு மார்க்கெட் எவ்வளவு ஆட்டம் போடும்னு நினைக்கிறாங்கங்கிறதோட ஒரு அளவீடு இது. அத ஒரு வருடாந்திர நம்பரா நமக்கு கொடுக்குது. இங்க தான் நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். விக்ஸ் மார்க்கெட் எவ்வளோ பெருசா அசையும்னு மட்டும்தான் சொல்லுமே தவிர, அது மேல போகுமா இல்ல கீழே வருமான்னு டைரக்ஷனை சொல்லவே சொல்லாது. இது ஒரு வேகமானி மாதிரி, திசைகாட்டி மாதிரி கிடையாது. இந்த ஒரு வரிய மட்டும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டா போதும். விஐஎக்ஸ் உங்களுக்கு நகர்வின் அளவை சொல்கிறது, நகர்வின் திசையை அல்ல. இதுதான் இந்த முழு கான்செப்டோட மையப்புள்ளி. சரி, தியோரியெல்லாம் ஓகே. இத வச்சு நான் என்ன பண்றது? ஒரு இன்வெஸ்டரா எனக்கு இதனால என்ன பிரயோஜனம்? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கணக்க பார்த்து பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள். விஐஎக்ஸ் நம்பருங்கிறது ஒரு வருஷத்துக்கானது. அத மாச கணக்குல தெரிஞ்சுக்க ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்குல்ல, அதோட ஸ்கொயர் ரூட்டால, அதாவது சுமார் 3.46ஆல வகுக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க ஒரு வருஷத்துல இருக்கிற ட்ரேடிங் டேஸ், அதாவது சுமார் 252 நாட்களோட ஸ்கொயர் ரூட்டால, அதாவது சுமார் 15.87ஆல வகுக்கணும். இது ஒரு தோராயமான மதிப்பீடு தான், ஆனா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு இன்வெஸ்டரா நீங்க விஎக்ஸ 3 விதமா யூஸ் பண்ணலாம். 1, மார்க்கெட் எவ்வளவு அசையும் ஒரு ஐடியா கிடைக்கும். 2வது, மார்க்கெட் ரொம்ப பதட்டமா இருக்கும்போது நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். 3வது, எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல நீண்ட கால முதலீட்டுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிக்க இது உதவும். இந்த ஓமை ரொம்ப சூப்பரா புரிய வைக்கும். விக்ஸ் அதிகமாகுதுன்னா அது உடனே வித்துட்டு ஓடிருங்கன்னு சொல்ற ஒரு ரெட் சிக்னல் கிடையாது, அது ஒரு எல்லோ சிக்னல். கொஞ்சம் கவனமா போங்க, ஸ்பீட குறைச்சு சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. விக்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுல குறைகளே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதோட லிமிட்டேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை சரியா பயன்படுத்த முடியும். இந்த நிஜ உலக உதாரணத்தை பாருங்க. ஒரு நாள் விக்ஸ் ரொம்ப அமைதியா 13ல இருக்கு. அடுத்த ட்ரேடிங் நாள்ல ஒரு குளோபல் நியூஸ் வருது. விக்ஸ் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 50% எகிரிடுச்சு. ஆனா சில வாரங்கள்லயே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதும் அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? விக்ஸ் காட்டுற அந்த பீதி சில சமயம் தற்காலிகமானதா கூட இருக்கலாம். அதனால இந்த 4 விஷயங்களை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. 1, விக்ஸ் டைரக்ஷனை சொல்லாது. 2,
விக்ஸ் கம்மியா இருந்தா மார்க்கெட் சேஃப்னு அர்த்தம் இல்ல. 3 திடீர்னு வர நியூஸால அது வேகமா மாறலாம். கடைசியா ரொம்ப முக்கியமா இத மட்டுமே வச்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மத்த டூல்ஸ் கூட சேர்த்து பயன்படுத்துங்க. இறுதியா ஒன்னே ஒண்ணுதான். விக்ஸுங்கிறது ஒரு பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு மத்த விஷயங்களோட சேர்த்து இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். சரி, இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டோட மூட் எப்படி இருக்குன்னு படிக்க தெரியும். இனிமே மத்தவங்கெல்லாம் பயத்துல இருக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.